ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் ஈரல், மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, கருவேப்பிலை இதான் அதுக்கு தேவையான பொருள். வாணலில் எண்ணெய் வச்சு காஞ்ச பிறகு சோம்பு போடணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ரொம்ப சின்னதாக இருக்காமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லாட்டினா அது கொஞ்சம் கருகிரும். அது கருகாமல் மட்டும் பார்த்துக்கணும். நல்லா கரெக்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை பொறுமையாக சிம்மில் வச்சு நீங்கள் வதக்குங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதிலெல்லாம் வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அந்த பச்சை வாசனை போன பிறகு என்ன பண்ணணும்னா, நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த ஈரலையும் இதில் ஆட் பண்ணிடணும். அந்த ஈரலை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் போல் அதெல்லாம் வதக்கின பிறகு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அதில் ஹாஃப் பாயில்டாக ஆயிடணும் இதில் எண்ணெயிலே வதக்கும் போதே நீங்கள். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகாய்த்தூள் சொன்னாலே குழம்பு மிளகாய்த்தூள். நான் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தனியாக மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதை வச்சு ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணலாம். இது 3மே கலந்தது தான் நான் வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள். அதனால் அந்த குழம்பு மிளகாய்த்தூளில் நான் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு அப்புறமேட்டு நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா பெப்பர். ஸோ பெப்பர் ஆட் பண்ணுன்றதுக்காக இதில் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். இல்லாட்டினா ரொம்ப காரமாயிடும். இதுவும் காரம், பெப்பர் போட்டாலும் காரம் இல்லையா, அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். சில பேர் மிளகாத்தூள் இன்னும் கூட கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலர் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ என்ன பண்ணலான்னா, கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணிடணும். அது ஒரு ½ டீஸ்பூன் போட்டாலே போதும். அது கரம் மசாலா போட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் போல் நீங்கள் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சிம்லையே இருக்கட்டும் அது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா பெப்பர் ஆட் பண்ணோம். இப்போ சில பேர் ஃபுல்லாக நிறைய பெப்பர் வேணுன்றவங்க மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டு பெப்பர் போடுங்க. பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கிரேவியை. அவ்வளோதான். இதோட இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு லாஸ்ட்டாக ஒரு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு தூவிட்டு பண்ணிட்டா நம்மளுடைய ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு இட்லிக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷு, தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.